வணக்கம். சோவர்சேம் ஆர்கனைசேஷன் மூலமாக திரும்ப என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். டெட் சைக்காலஜி எக்ஸாம் ரைட்டர்ஸ்க்கு என்னுடைய உற்சாகங்கள், என்னுடைய வரவேற்புகள். On behalf of our Sovasame Trust, I convey my salutations, greetings and wishes to one and all, especially for the TET psychology exam writers. I believe that the previous videos will be very useful for you. And also, I had many comments from the YouTube channel. The viewers commented and encouraged us for the videos. யூடியூப் சேனலை இதுவரைக்கும் பார்க்காதவர்கள் நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும்படியாக அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். Okay, today we are going to enter into the 6th unit in the topic of intelligence and creativity. 6வது யூனிட் வீடியோவில் நுண்ணறிவு படைப்பாற்றல் என்ற தலைப்புக்குள்ளாக நாம் நம்முடைய வகுப்புகளை துவங்க ஆரம்பிக்கலாம். Okay, what are the intelligence and creativity? What exactly is intelligence? நுண்ணறிவு என்பது சரியாக எதை சொல்லுகிறது, எதை நாம் சொல்லுகிறோம்? The way that researchers have defined the concept of intelligence has been modified many times since the birth of psychology. அதாவது உளவியல் நிபுணர்கள் இதை பிறப்புக்கு பிறகு ஆராய்ச்சியாளருடைய நுண்ணறிவு என்ற கருத்தை வரையறுத்துள்ள விதம் பல முறை மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக இருக்கிறது. வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்? இந்த நுண்ணறிவினுடைய தன்மை என்ன, இயற்கையான தன்மை என்ன என்று பார்த்தால், the intelligence is not acquired after sustained labor. It is a gift from the nature. Intelligence is not a memory. An intelligent person may have a poor memory. Intelligence is not a skill which is worker acquires after planned practice. Intelligence is not a guarantee of a good behavior of the individual. அதாவது உங்களுக்கு புரியும் விதமாக தமிழிலும் சொல்ல நான் விரும்புகிறேன். தொடர்ச்சியான ஒரு உழைப்புக்கு பிறகு அறிவுத்திறன் பெறுவது இல்லை. அது இயற்கையினுடைய கொடை. அறிவுத்திறன் என்பது நினைவாற்றலும் அல்ல. ஒரு புத்திசாலி நபருக்கு நினைவாற்றல் குறைவாக இருக்கலாம். புத்திசாலித்தனம் என்பது ஒரு தொழிலாளி திட்டமிட்ட பயிற்சிக்கு பிறகு பெறும் திறமையும் அல்ல. புத்திசாலித்தனம் என்பது தனி நபரின் நல்ல நடத்தைக்கு உத்தரவாதமும் அல்ல. இந்த விளக்கம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஓகே, வாட் இஸ் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்? தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவினுடைய பகிர்வு என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்கலாமே. It contains more lines, more definition. But anyhow, just you follow the definitions so that you can hear and come to know what is the real thing of the definition. The normal distribution of intelligence is often represented by the IQ bell curve, which illustrates how intelligence scores are distributed across the population. Most individuals cluster around the average IQ score of 100, with fewer people scoring significantly higher or lower. This bell-shaped curve indicates that intelligence, like many other traits, follows a normal distribution, where approximately 68% of the population falls with one standard deviation that is contains 15 points of the mean. The normal distribution is crucial in educational and psychological assessments as it helps interpret various intelligence measurements. அதாவது நுண்ணறிவுடைய இயல்பான அந்த பரவல் பெரும்பாலும் ஐக்கியூ மணி விளைவால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு மக்கள் தொகையில நுண்ணறிவு மதிப்பெண்கள் எவ்வாறு விநியோகிக்கப்படுகிறது என்பதை விளக்குகிறது. பெரும்பாலான தனிநபர்கள் சராசரி ஐக்கியூ மதிப்பெண் 100 சுற்றி குழுவாக இருக்கிறார்கள். குறைவான மக்கள் கணிசமாகவோ அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ மதிப்பெண் பெற்று விடுகிறார்கள் அல்லவா? இந்த மணி வடிவ வளைவு நுண்ணறிவு பல பண்புகளைப் போலவே ஒரு சாதாரண பரவலை பின்பற்றுகிறது.
என்பதை குறிக்கிறது. அங்கு தோராயமாக 68% மக்கள் சராசரியின் ஒரு நிலையான விலகலுக்குள்ளே, அதாவது 11 புள்ளிகள் அடங்கிய அந்த விலகலுக்குள்ளாக வருகிறார்கள். கல்வி மற்றும் உளவியல் மதிப்பீடுகளில் இயல்பான பரவல் மிக முக்கியமானது, ஏனெனில் இது பல்வேறு நுண்ணறிவு அளவீடுகளை விளக்க உதவுகிறது. ஓகே, let us go for the theories of intelligence. Theories of intelligence. நுண்ணறிவுடைய கோட்பாடுகள் என்ன என்பதை குறித்து பார்க்கலாம். இதுல 5 ஸ்டெப்ஸ் இருக்கு, 5 தியரிஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம். அதை நம்ம ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாமே. Psychology offers various theories of intelligence, including Spearman's factor, Gardner's multiple intelligences, and Sternberg's triadic theory, each providing unique insights into how intelligence is defined and measured. உளவியல் பல்வேறு நுண்ணறிவு கோட்பாடுகளை வழங்குகிறது. அவற்றிலே ஸ்பியர்மேனின் ஜி காரணி மற்றும் கார்டனுடைய பல நுண்ணறிவுகள் மற்றும் ஸ்டெர்ன்பர்க்கினுடைய கோட்பாடு ஆகியவை அடங்கும். ஒவ்வொன்றும் நுண்ணறிவு எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது மற்றும் அளவிடப்படுகிறது என்பதற்கான தனித்துவமான நுண்ணறிவுகளை வழங்குகிறது. உதாரணமாக ஒரு 5 கோட்பாடுகளை நாம் பார்க்கலாம். நம்பர் 1, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ஜி ஃபேக்டர் என்று சொல்லலாம். ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். சார்லஸ் ஸ்பியர்மேன் proposed the concept of a general intelligence factor known as the G factor in the early 20th century. He suggested that this single factor underlies various specific abilities, meaning that individuals who perform well in one cognitive area learn to excel in others. அதாவது பொது நுண்ணறிவு காரணி என்று தமிழிலே நாம் சொல்லலாம். ஆங்கிலத்தில் படித்தோம் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், தமிழில் பார்க்கும் பொழுது பொது நுண்ணறிவு. சார்லஸ் ஸ்பியர்மேன் 28ஆம் நூற்றாண்டில் முற்பகுதியிலே ஜி காரணி எனப்படும் பொது நுண்ணறிவு காரணியினுடைய கருத்தை முன்மொழிந்தார். இந்த ஒற்றை காரணி பல்வேறு குறிப்பிட்ட திறன்களை அடிப்படையாக கொண்டுள்ளது என்றால் அது மிகையாகாது. ஒரு அறிவாற்றல் பகுதியிலே சிறப்பாக செயல்படும் நபர்கள் மற்றவர்களுடைய சிறந்து விளங்க முனைகிறார்கள். இதுதான் இந்த முதல் தியரிஸ்க்கு உண்டானதான, முதல் கோட்பாட்டுக்கு உண்டானதான விளக்கம். ஓகே, ஐ பிலீவ் தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங், எவ்ரிதிங் ஃப்ரம் திஸ், பட் நாட் நத்திங். Okay, let us enter for the second one, the multiple intelligences. அதாவது பல நுண்ணறிவுகள். இந்த தலைப்பில் இருக்கிற ஆங்கில விளக்கத்தை நாம் முதலாக தெரிந்து கொள்ளலாம். Because the question paper will be in the English, so that the exam writers should have a sound knowledge in English, in speaking or writing also. Okay. Howard Gardner introduced the theory of multiple intelligence in 1983, arguing that traditionally IQ tests do not capture the full range of human abilities. Gardner identified 8 distinct types of intelligence, including linguistic, logical, mathematical, spatial, musical, bodily, kinesthetic, interpersonal, intrapersonal, and naturalistic intelligence. This theory emphasizes that individuals may excel in different areas and that intelligence is not a single entity. ஓகே, இந்த பல நுண்ணறிவுகளுடைய விளக்கத்தை நான் தமிழில் கொடுக்க விரும்புகிறேன். ஹோவர்ட் கார்னர் 1983ஆம் ஆண்டிலே பல நுண்ணறிவு கோட்பாட்டை அறிமுகப்படுத்தினார். திருமாய் சொல்லுகிறேன், 1983ஆம் ஆண்டில் தான் இந்த பல நுண்ணறிவு கோட்பாட்டை ஹோவர்ட் கார்னர் என்பவர் அறிமுகப்படுத்தினார். பாரம்பரிய ஐக்கிய சோதனைகள் மனித திறன்களில் முழு அளவையும் கைப்பற்றுவதில்லை என்று வாதிட்டார். மொழியில், தர்க்க ரீதியான கணிதம்,
இடம் சார்ந்த இசை, உடல், இயக்கவியல், ஒருவருக்கொருவர் உள்ளார்ந்த மற்றும் இயற்கையான நுண்ணறிவு உள்ளிட்ட 8 தனித்துவமான அந்த நுண்ணறிவு வகைகளை கார்ட்னர் அடையாளம் காட்டினார். இந்த கோட்பாடு நபர்கள் தனிநபர்களுக்காக வெவ்வேறு பகுதிகளிலே சிறந்து விளங்கலாம் என்றும், நுண்ணறிவு என்பது ஒரு தனி நிறுவனம் அல்ல என்றும் வலியுறுத்துகிறது என்பதை அவர் எடுத்து காட்டினார். ஓகே, let us go for the third theory. மூன்றாவது கோட்பாட்டுக்குள்ளாக நாம் செல்லலாமே. Theoretic theory of intelligence. தியாட்ரிக் நுண்ணறிவு கோட்பாடு, the third theory. Okay, the Robert Sternberg developed the theoretic theory which categorizes intelligence into 3 components. இந்த மூன்றாவது கோட்பாட்டுக்குள்ள இன்னும் 3 காம்பனன்ட்கள் இருக்கு, சப்டிவிஷன்ஸ். அதை நாம தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஒன்று, அனாலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ். What is the analytical intelligence? The problem solving abilities and academic skills. The analytical intelligence, அதாவது பகுப்பாய்வு நுண்ணறிவு என்பது அர்த்தமாகும். What is that பகுப்பாய்வு நுண்ணறிவு? அதாவது சிக்கலை தீர்க்கும் திறன்கள் மற்றும் கல்வி திறன்கள் எல்லாம் இந்த அனாலிட்டிக் இன்டெலிஜென்ஸ்க்குள்ளாக அடங்கும். ஓகே, the second, கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ், அதாவது படைப்பு நுண்ணறிவு. The capacity to deal with the novel situations and generate innovative solutions is called the creative intelligence. படைப்பாற்றல் நுண்ணறிவு என்பது என்ன? புதிய சூழ்நிலைகளை சமாளித்து புதுமையான தீர்வுகளை உருவாக்குற ஒரு திறன்தான் படைப்பு நுண்ணறிவு என்று அர்த்தம் பெறுகிறது. Okay, let us go for the third one, the practical intelligence, அதாவது நடைமுறை நுண்ணறிவு. What is practical intelligence? Common sense or street smarts which involves adapting to everyday life and managing real world challenges. நடைமுறை நுண்ணறிவு, அதாவது பொது அறிவு அல்லது தெரு புத்திசாலித்தனம். தெரு புத்திசாலித்தனம் என்றால் ஒரு கடை வீதிக்கு போகும் பொழுது, இல்ல வீதிகளில் தெருக்களில் போகும் பொழுது அந்த இடத்துல புத்திசாலித்தனமாக நடக்கிற ஒரு காரியத்தை தான் ஆங்கிலத்தில் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்ஸ் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள். ஓகே, அது அன்றாட வாழ்க்கைக்கு ஏற்ப மாற்றி அமைத்தல் மற்றும் நிஜ உலக சவால்களை நிர்வகித்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியதுதான் பிராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், அதாவது நடைமுறை நுண்ணறிவு. சிலர் இப்படி சொல்லுவாங்களே, எவ்வளவுதான் படிச்சாலும் புத்தக புழுவா இருப்பார், இஸ் அ புக்கிஷ். புத்தக அறிவு இருக்கே தவிர நடைமுறை அறிவு இல்லைன்னு சொல்லுவாங்க. நிறைய புத்தகங்களை படிப்பாரு. எனக்கு தெரிந்த ஒரு ஆசிரியர் நிறைய புத்தகங்களை படித்து பெரிய பட்ட படிப்பெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறார், டிகிரிஸ் வாங்கி இருக்கிறார். ஆனா அவர் திருமணமான பிறகு அவருடைய மனைவியோடு வாழ தெரியல. இப்ப அவர் தனிமையில தான் இருக்கிறார். அப்ப நான் அவரை பார்த்து கேட்கறது உண்டு, இவ்வளவு படிச்சவங்க, இவ்வளவு புத்தகங்களை படிச்சவங்க வாழ்க்கை எப்படி வாழணுங்கிற பிராக்டிக்கலா நீங்க படிக்கலையா சார்? இல்ல ஏற்கனவே வாழ்ந்து முடிச்ச அனுபவசாலிட்டையாவது கேட்டு தெரிந்து கொள்ளலையே அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட பேசுவது உண்டு. அதுபோல பிராக்டிக்கல் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. பிராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், த ஸ்ட்ரீட் நாலேஜஸ், த காம்ப்ளெக்ஸ் நாலேஜஸ், த ஃபெஸ்டிவல் நாலேஜ், த ஃப்ரெண்ட்ஷிப், ஃப்ரெண்ட் சர்க்குலர் நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஓகே, லெட் அஸ் கோ ஃபார் தி நெக்ஸ்ட் ஃபோர்த் தியரி. 4வது கோட்பாட்டுக்குள்ளாக போகலாம். ஃப்ளூவட் அண்ட் கிறிஸ்டலைஸ்ட் இன்டெலிஜென்ஸ். மறுபடியும் சொல்றேன், ஃப்ளூவட் அண்ட் கிறிஸ்டலைஸ்ட் இன்டெலிஜென்ஸ், திரவ மற்றும் படிகமாக்கப்பட்ட நுண்ணறிவு. வாட் இஸ் தட்? ரேமண்ட் கேட்டல் என்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் distinguished between fluid intelligence, the ability to solve new problems without relying on previous knowledge, and crystallized intelligence, that means knowledge gained from experience and education. This theory suggests that fluid intelligence tends to decline with age, while crystallized intelligence can improve over time. புரியுதுங்களா? ரேமண்ட் கேட்டல் திரவ நுண்ணறிவு என்பது என்றால் முந்தைய அறிவை நம்பாமல் புதிய சிக்கல்களை தீர்க்கும் திறன். அதாவது ஏற்கனவே இருந்த அந்த முந்தின அறிவு பழைய இதை வச்சுக்கிட்டு நம்ம அந்த புதுசை
சால்வ் பண்ண முடியாது. ஸோ அப்படி ஒரு கண்டுபிடிப்பை அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். மற்றும் படிகப்படுத்தப்பட்ட நுண்ணறிவு, அனுபவம் மற்றும் கல்வியிலிருந்து பெறப்பட்ட அறிவு. ஏற்கனவே இருந்ததான அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் மற்றும் கல்வியிலிருந்து பெற்ற அறிவு, அதே நேரத்தில் பிடிக்கப்பட்டதான நுண்ணறிவு காலப்போக்கில் மேம்படும் என்று கூறுகிறது. So this is called the fluid and crystallized intelligence. The next one is the fifth, emotional intelligence. உணர்ச்சி நுண்ணறிவு. Daniel Goleman popularized the concept of emotional intelligence, EQ என்று சொல்லலாம். That emotional intelligence, which refers to the ability to recognize, understand and manage one's own emotions and the emotions of others also. This theory highlights the importance of emotional skills in personal and professional success. Yeah, let us follow me for the Tamil explanation. டேனியல் கோல்மேன் என்பவர் உணர்ச்சி நுண்ணறிவு, அதாவது EQ என்ற கருத்தை பிரபலப்படுத்தி இருக்கிறார். இது ஒருவருடைய சொந்த உணர்ச்சிகளையும் மற்றவருடைய உணர்ச்சிகளையும் அடையாளம் காணவும், புரிந்து கொள்ளவும், நிர்வகிக்கும் கூடிய திறனை குறிக்கிறது. அதாவது என்னுடைய அந்த உணர்ச்சிகள், அந்த ஃபீலிங்ஸ், பிறருடைய அந்த ஃபீலிங்ஸையும் ரெகக்னைஸ் பண்ணுகிற அளவுக்கு இருக்கணும்னு சொல்லி அவர் அதை கண்டுபிடிச்சிருக்கிறார். இந்த கோட்பாடு தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வெற்றியிலே உணர்ச்சி திறன்களின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது. Can you understand this? Okay. இப்ப நம்ம 5 தியரிஸ் நம்ம பார்த்துட்டோம். Next we are going to see about the single theory. எல்லாம் என்னோட சேர்ந்து சத்தமா சொல்றீங்களா? Single theory, அதாவது ஒற்றை கோட்பாடு. What is that single theory? In the social work disciplines, the repeated application of a single theory may very well result in chaos and mayhem due simply to the addition of the vagaries and subjectifies of human behavior, individual realism and personality. புது ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டதுனால உங்களுக்கு அது சில வேளை புரிந்து கொள்வதற்கு கஷ்டமாக இருக்கும். உங்கள் புரிந்து கொள்ளுதலுக்காக தமிழிலும் நான் அதை விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். ஒற்றை கோட்பாடு என்றால் என்ன? சமூக பணித்துறைகளில் ஒரே கோட்பாட்டை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவதுதான். ஒரே கோட்பாடு, அந்த தியரியை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிட்டே இருக்கிறது தான் சிங்கிள் தியரி. அவ்வளவுதான். ஒருவேளை எக்ஸாம்பிள் வாட் இஸ் சிங்கிள் தியரின்னு கேட்டாங்கன்னா, ஒரே கோட்பாட்டை சமூக காரியங்களுக்கு திரும்ப திரும்ப யூஸ் பண்றதா அப்படின்னு நம்ம ஈஸியா நம்ம விளக்கம் சொல்லிக்கலாம். மனித நடத்தைகளின் மாறுபாடுகள் மற்றும் அகநிலைகள், தனிப்பட்ட யதார்த்தவாதம் மற்றும் ஆளுமை சேர்ப்பதன் காரணமாக குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடும். ஸோ இந்த சிங்கிள் தியரி யூஸ் பண்றதுனால நம்ம இந்த வகையிலையும் வெற்றி சிறக்கலாம்ங்கிறது அது ஒரு தியரியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, தி நெக்ஸ்ட் 2 factor தியரி, இரு காரணி கோட்பாடுகள். The first we learned about the single theory. Now 2 factor theory, இரு காரணி கோட்பாடுகள். Charles Spearman developed his 2 factor of intelligence using factor analysis. His research not only led him to develop the concept of a G factor of general intelligence, but also its factor. சார்லஸ் ஸ்பியர்மன் காரணி பகுப்பாய்வை பயன்படுத்தினது தனது இரு காரணி நுண்ணறிவின் கோட்பாட்டை உருவாக்கினார். அவரது ஆராய்ச்சி அவரது பொது நுண்ணறிவினுடைய காரணி கருத்தை மட்டுமல்ல, காரணியும் உருவாக்க வழிவகுக்கிறதாக இருக்கிறது. ஓகே, மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஃபர்ஸ்ட் we learned about the single theory and 2 factor theory. Now we are going to learn about the multi-factor theory, பல காரணி கோட்பாடு. What is the multi-factor theory of intelligence? According to his multi-factor theory of intelligence, he proposed that individuals' intelligence is a combination of numerous separate elements or factors, each one being a minute. அவரது பன்முக கோட்பாட்டின்படி தனிநபருடைய நுண்ணறிவு என்பது ஏராளமான தனித்தனி கூறுகள் அல்லது காரணிகளை கலவையாகும், காரணிகளை கலந்த ஒரு கலவையாகும்.
ஒவ்வொன்றும் ஒரு சிறிய அழகு மற்றும் அவர் முன்மொழிந்த வண்ணமாக இருக்கிறது. This is a small passage which shows the multi-factor theory. Okay, let us go for the Guilford structure of the intelligence. Guilford's உடைய அறிவு அமைப்பு என்பது குறித்து பார்க்கலாம். An overview of Guilford structure intellectual theory. கில்ஃபோர்டின் அறிவு சார்ந்த கோட்பாட்டின் கட்டமைப்பினுடைய காரியத்தில் ஒரு கண்ணோட்டத்தை நாம் பார்க்கலாமே வாங்க. Guilford introduced the structure of intellect theory in the 1950s, challenging the traditional view of intelligence as a single, a general ability. Instead, he proposed that intelligence consists of multiple distinct abilities that he categorized into three primary dimensions: operations, contents and products. அதாவது 1950களில் ஜேபி கில்ஃபோர்ட் நுண்ணறிவு என்பது ஒரு பொதுவான திறன் என்ற பாரம்பரிய கண்ணோட்டத்திலே ஒரு சவால் செய்யப்பட்ட ஒரு கோட்பாடாகும். சவாலாக இருந்த ஒரு கோட்பாடாகும். அறிவுத்திறன் கட்டமைப்பு கோட்பாட்டை அறிமுகப்படுத்தினார். அதற்கு பதிலாக நுண்ணறிவு என்பது செயல்பாடுகள், உள்ளடக்கங்கள் மற்றும் தயாரிப்புகள் என 3 முதன்மை பரிமாணங்களாக வகைப்படுத்தக்கூடிய பல தனித்துவமான திறன்களை கொண்டுள்ளது என்று அவர் முன்மொழிந்தார். ஓகே, அதற்கு கீழாக அவர் கொடுக்கிறதான சில டெஃபினேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். You can watch about the other definitions, the sub definitions for the theory. One is operations. Operations என்றால் செயல்பாடுகள். This refer to the mental process involved in thinking and problem solving. அதாவது இந்த செயல்பாடுகள் எதை காட்டுகிறது என்றால் சிந்தனை மற்றும் சிக்கலை தீர்க்கும் செயல்பாட்டில் ஈடுபடும் அந்த செயல்முறைகளை குறிக்கிறது. சிந்தித்து ஒரு சிக்கலை தீர்வு காணணும், அதுதான் அந்த ஆபரேஷன்ஸ். ஓகே, செகண்ட் ஒன் கண்டென்ட்ஸ், அதாவது பொருட்கள் அல்லது உள்ளடக்கம் இல்ல பொருளடக்கம் என்று சொல்லுவோம் இல்லையா, the contents. The dimension describes the type of information processed. அதாவது இந்த பரிமாணம் செயலாக்கப்பட்ட தகவலுடைய வகையை விவரிக்கிறது. What is the information process for that? What is the information contains? That is called the contents. The third one is products, அதாவது தயாரிப்புகள். This dimension represents the form in which processed information is presented. இந்த பரிமாணம் பதப்படுத்தப்பட்ட தகவல்களை வழங்கப்படும் வடிவத்தை அது காட்டுகிறது. So we learn about these 3 sub things from the Guilford structure of the intellect. Gardner's multiple intelligence theory, அதை குறித்து இப்ப நம்ம பார்க்கலாம். Gardner's பல நுண்ணறிவு கோட்பாடு, பல நுண்ணறிவு என்ற தலைப்பில் நாம் அதை படிக்க போகிறோம். Okay, the Howard Gardner's theory of multiple intelligences proposes that intelligence is not a single ability but a collection of distinct types, challenging traditional views of intelligence என்ற ஒரு விளக்கத்தை Howard Gardner's theory விளக்குகிறது. What is the Tamil definition for that? Howard Gardner பல நுண்ணறிவு கோட்பாடு, நுண்ணறிவு என்றால் ஒரு தனி திறன் அல்ல, மாறாக தனித்துவமான வகைகளின் தொகுப்பு என்று முன்மொழிகிறது. இது நுண்ணறிவின் பாரம்பரிய கருத்துகளுக்கு சவால் விடுகிறதாகவும் இருக்கிறது. And also the Gardner identified 8 distinct intelligences. The Gardner என்பவர் 8 தனித்துவமான அறிவுத்திறனை அடையாளம் காட்டுகிறார். Again I am telling, the Gardner is identifying 8 distinct intelligences. The Gardner என்பவர் 8 தனித்துவமான அறிவுத்திறனை அடையாளம் காட்டி விளக்குகிறார். Just note the 8 points. One is linguistic intelligence. Linguistic என்ற ஒரு வார்த்தை மொழி சார்ந்ததாக இருக்குது, மொழியியல். அது linguistic education சொல்லுவாங்க. பல மொழிகளை கற்றுக்கொள்கிற வேர்டு தான் linguistic. Okay, linguistic intelligence, the ability to use language effectively, whether in writing or speaking. This intelligence is often seen in writers, poets and public speakers. அதாவது
இந்த மொழியியல் நுண்ணறிவு என்பது ஒரு சில இடத்துல நம்ம அது நல்லா அவங்க எக்ஸ்போஸ் ஆகும். எப்படின்னு சொன்னால் அவங்களுடைய எழுத்து மூலமாக கையெழுத்து நல்லா முத்து முத்தா மணிமணியா இருக்கும். ரொம்ப டேலண்டட். அது ஒரு பெரிய இன்டெலிஜென்ஸ் தான் அவங்களுக்கு. அடுத்தது பார்த்தோன்னா அவங்களுடைய ஸ்பீச்சில் இருக்கும். நல்லா பேசுவாங்க. எந்த மொழி எடுத்தாலும் ஒரு மனுஷன் குறைந்தது ஒரு 7 மொழியாவது பேசுகிறார்கள். பேசுறது நான் பார்த்துருக்கேன். 7 மொழிகள் கற்றுக்கொண்டு பேசியிருக்கிறார்கள். ஸோ அது அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் பவர் அது ஆக்சுவலா. ஸோ திஸ் இன்டெலிஜென்ஸ் ஆஃபன் சீஸ் இன் ரைட்டர்ஸ். இந்த இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு யார் இடத்துல காணப்படும்? கவிஞர்கள் இடத்துல காணப்படும். கவிதை எழுதுகிற கவிஞர்கள். அது மாத்திரமல்ல, எழுத்தாளர்கள். சிலர் நாவல்லாம் எழுத்துவாங்க, நாவலிஸ்ட். அவங்க எழுதுவாங்க இல்லையா, புத்தக எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள். அது மாத்திரமல்ல, பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ், மேடையில உரையாற்றுகிற பொது பேச்சாளர்கள். மேடைகளை பேசும் பொழுது அவங்களுக்கு மேடை நடை பேச்சு ரொம்ப அழகா இருக்கும். சிலருடைய மேடை பேச்சு கேட்கும் பொழுது இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். ஸோ இந்த நுண்ணறிவு எதை சார்ந்ததாக இருக்கிறது? லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், அதாவது மொழியியல் சேர்ந்ததான ஒரு நுண்ணறிவு. ஓகே, த செகண்ட் ஒன் லாஜிக்கல் மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ். நான் சொல்ற அந்த வேர்ட்ல இருந்தே தெரியும் இது மேக்ஸ் சம்பந்தமானதுன்னு சொல்லி. த கெப்பாசிட்டி ஆஃப் டிடக்டிவ் ரீசனிங், problem solving and understanding complex concepts. This is common among mathematicians and scientists. அதாவது தருக்க கணித நுண்ணறிவு என்று தமிழ் நாம் அதை வாசிக்கிறோம். துப்பறியும் அல்லது பகுத்தறிவு, சிக்கலை தீர்ப்பது மற்றும் சிக்கலான கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கான திறன் அது. அதில் எளிமையா சொல்லலாம், ஒரு சிஐடி இல்லை ஒரு புலனாய்வு துறையில் பணியாற்றுகிறவர்கள், ஸ்பைன்னு சொல்வார்கள், இல்லை ஒரு விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லலாம். அவங்களுடைய நுண்ணறிவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை போய் ஒரு இடத்துல கேட்கும் பொழுது இது இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி கணித்து விடுவார்கள். நல்ல ஒரு கணிப்பு திறன் அவங்ககிட்ட இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த செக்ஷன்ல வருகிறதான ஒரு இன்டெலிஜென்ஸ் தான். சிக்கலை தீர்ப்பது, ஒரு பெரும் சிக்கலா இருக்கு, அதை யாரால தீர்க்க முடியாது. ஆனா ஒரு சிலர் என்ன செய்வாங்க, அந்த சிக்கலை தீர்ப்பார்கள். உதாரணத்துக்கு அந்த காலத்துல எல்லாம் கிராமங்களில் பஞ்சாயத்துகள் இருக்கும். பெரியவர்கள்லாம் ஒரு மரத்துக்கடியில கூடி அந்த ஊர் ஜனங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை கேட்டு ரொம்ப எளிதா அந்த சிக்கலை தீர்த்து விடுவார்கள். அப்படி ஒரு இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு அந்த காலத்துல இருந்திருக்கு. படிப்பறிவுகள் அதிகமில்லாத, கல்விச்சாலைகள் அதிகமில்லாத பொழுதே அந்த நுண்ணறிவு அவங்களுக்குள்ள வேலை சேர்க்க நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சிக்கலை தீர்ப்பது மாத்திரமல்ல, சிக்கலான கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கான திறன். சில சிக்கலான விஷயங்கள் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது, ஆனா அவங்க எளிதில் புரிந்து கொள்வார்கள். ஸோ இது கணிதவியலர்கள் மற்றும் விஞ்ஞானிகளிடையே பொதுவானது. இட் இஸ் அமாங் தி மேத்தமெட்டிஷியன்ஸ் அண்ட் தி சயின்டிஸ்ட். ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன் we are going to study about the spatial intelligence, அதாவது இடம் சார்ந்த ஒரு நுண்ணறிவு. The ability to visualize and manipulate objects in space. அதாவது அந்த அந்த இடம் அல்லது இன்னொரு ஸ்பேஸ்ங்கிறப்ப விண்வெளி என்று கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த விண்வெளியில் இருக்கிறதான விஷயங்கள் என்ன, இல்ல அந்த ஒரு இடத்துல இருக்கிறதான விஷயங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்வது தான் இந்த இன்டெலிஜென்ஸ். ஆர்கிடெக்ட்ஸ், ஆர்டிஸ்ட் ஆஃபன் எக்ஸல் இன் திஸ் ஏரியா. ஆர்கிடெக்டா இருக்கிறவர்கள் இந்த ஏரியாவில் மிக சிறப்பாக அவர்கள் பணியாற்றுவார்கள். தமிழில் சொல்ல விரும்புகிறேன், விண்வெளியில் உள்ள பொருட்களை காட்சிப்படுத்தி கையாளும் ஒரு திறனாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கட்டட கலைஞர்கள் மற்றும் கலைஞர்கள் பெரும்பாலும் இந்த பகுதியில சிறந்து விளங்குவார்கள். கட்டட கலைஞர்கள், பொறியாளர்கள், கலைஞர் என்றதான ஒரு நல்ல தகுதி படைத்தவர்கள் எல்லாருக்குமே இந்த நுண்ணறிவு அதிகமாக காணப்படும். ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ். இசை நுண்ணறிவு. இசை என்பது எல்லாருக்குமே இன்னைக்கு நமக்கு தெரியும். இசை ரசிகர்களாக நீங்க ஒருவேளை இருக்கலாம். எல்லாருக்கும் மியூசிக் வராது, எல்லாரும் பாடிட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இதனுடைய நுண்ணறிவு இருந்தால் மாத்திரமே அந்த ஃபீல்டில் அவங்க ரொம்ப ஷைன் பண்ண முடியும். மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ், த ஸ்கில் இன் பர்ஃபார்மன்ஸ், காம்போசிஷன், appreciation of musical patterns. Musicians and composers typically have high musical intelligence. இந்த இசை வடிவங்களை நிகழ்த்துதல் அல்லது இசை கச்சேரிகள் நடத்துதல், இசை அமைத்தல், ஒரு திரைப்படத்துக்கோ இல்லை ஒரு ப்ரோக்ராமுக்கோ இசை அமைப்பது மற்றும் பாராட்டுதல் ஆகியவற்றை உள்ள திறன்கள் தான் இவைகளா இருக்கிறது.
அது குறிப்பாக இசை கலைஞர்கள் மற்றும் இசை அமைப்பாளர் பொதுவாக அதிக இசை நுண்ணறிவை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். எல்லாருக்கும் மியூசிக் வந்துடாது, பட் அந்த மியூசிக்ல ரொம்ப ஆழமா தேறினவர்களாக அது எக்ஸ்பர்ட்ஸ் வல்லுநர்களாகவும் இருப்பார்கள். அதே போல மியூசிக்ல பாடுகிறவர்களா இருப்பாங்க, பாடகர்களாக இருப்பாங்க. இந்த சிங்கர் ஆர் சாங்ஸ்டர் எல்லாருக்கும் அந்த ராகமா பாடிட்டு வர முடியாது. ஸோ அந்த பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள் இதெல்லாம் அந்த மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன்ல இடம்பெறுகிறார்கள். ஓகே, த பாடிலி கினஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ், அதாவது உடல் இயக்க நுண்ணறிவு. The ability to use one's body effectively for expressive or goal-directed purposes. Athletes and dancers often demonstrate this intelligence. ஒருவருடைய உடலை வெளிப்பாட்டி அல்லது இலக்கணத்தை நோக்கி நோக்கங்களுக்குரிய திறம்பட செயல்படுவதாக இருக்கும். அந்த உடலை பயன்படுத்தும் ஒரு திறன், குறிப்பாக விளையாட்டு வீரர்களை சொல்லலாம். ஒரு கிரிக்கெட் பிளேயர் எடுத்துக்கங்களேன், ஒரு ஃபுட்பால் பிளேயர், ஒரு ரன்னிங் ரேஸ்ல இருக்கிற ஒரு ரன்னர், இவங்களெல்லாம் எடுத்துக்கங்களேன். தங்களுடைய உடல்களை அதற்கு ஏற்ற மாதிரி அவங்க வடிவமைத்து பக்குவப்படுத்தி பயிற்சி கொடுத்து இருக்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ். இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இதுல நம்ம எடுத்துக்கலாம். ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ், டான்ஸ் மாஸ்டர்ஸ். உதாரணத்துக்கு நீங்க உங்க ஸ்கூல்ல கிளாஸ் எடுக்கும் பொழுது பிள்ளைகள் டான்ஸ் ப்ராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளும் டான்ஸ் ஆடிட மாட்டாங்க, ஒரு செலக்டடாக தான் வருவாங்க, அந்த டேலண்ட் இருக்கிற பிள்ளைகள். அது பிறகு மியூசிக் கிளாஸ் எடுத்தீங்கன்னா எல்லாரும் மியூசிக் கற்றுக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருதான ஒரு நுண்ணறிவு, ஒரு டேலண்ட். ஸோ அதன்படியாக நம்ம வகைப்பெருக்கலாம். இந்த உடல் ரீதியாக இருக்கிறத பாடிலி கினஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ்ங்கிற பிரிவில் நாம் பிரித்து படிக்கலாம். The next one is interpersonal intelligence. What is interpersonal intelligence? The ability to understand oneself, including one's emotions, motivations, and inner states. This intelligence is important for personal development and self-reflection. Intrapersonal intelligence என்று சொல்லப்படுகிறது. தமிழிலே உள்ளார்ந்த ஒரு நுண்ணறிவு, அதாவது ஒருத்தருக்குள்ள இருக்கிறதான அந்த அவருக்குள்ள இருக்கிற அடங்கி இருக்கிறதான ஒரு உள்ளார்ந்த ஒரு நுண்ணறிவு. அதாவது அவருடைய உணர்ச்சிகள் மாத்திரமல்ல, அவருடைய உந்துதல்கள், உள்ளிருந்து எழும்புகிற அந்த ஆசைகள், அந்த ஆவல்கள் எல்லாவற்றையும் அவர் அதுல கணக்கிட முடியும். அவருக்குள்ள மாத்திரமல்ல, பிறருக்குள்ள எழும்புகிறத அந்த இன்டென்ஷனையும் அவர் என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சு அதை புரிந்து கொள்ளுவாங்க. இந்த நுண்ணறிவு தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் சுய பிரதிபலிக்கும் மிக முக்கியமானதாக இருக்கும். The next one is the naturalistic intelligence, அதாவது இயற்கை நுண்ணறிவு. The ability to recognize and categorize plants, animals, and other aspects of the natural world. This intelligence is often seen in biologists and environmental officials. இந்த இயற்கை நுண்ணறிவுங்கிறது என்னது? பிளான்ஸ், தாவரங்கள்ல வளர்க்கிறது, இல்லை விலங்குகளை வளர்ப்பது. விலங்குகளோட அதிக நேரம் இருப்பார்கள். ஒரு ஆட்டினுடைய அந்த எமோஷன்ஸ், அந்த ஃபீலிங்ஸ் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அது பசியா இருக்கா, இப்போ அதுக்கு தீனி தேவைப்படுதா, தண்ணீர் தேவைப்படுதா, இதெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணிக்கிறதான ஒரு இன்டெலிஜென்ஸ் அவங்ககிட்ட இருக்கும். இது கிராமங்களில் சாதாரணமாக ஒரு நம்ம கிராமங்களில் மாடு இல்லை ஆடு மேய்க்கிறவர்களை பார்க்கும் பொழுது கூட அவங்களுக்கு இந்த சயின்ஸ் தெரியும். கவு சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அனிமல் சயின்ஸ். அந்த மிருகத்துக்கு அப்போது என்ன தேவைப்படுதுன்னு அவங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்குவாங்க. என்னது வாயில்லாத ஜீவன், வாயை திறந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை. அதனுடைய பாடி லாங்குவேஜஸ் பார்க்கும் பொழுதே அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ அந்த மாட்டுக்கு தண்ணீர் தேவைப்படுது, இலை தேவைப்படுகிறது, பசி இருக்கிறது என்றதை அதை புரிந்து கொள்வார்கள். This is called as the naturalistic intelligence. ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போறது constancy of IQ and mental health. Constancy of IQ and mental health. IQ நிலை தன்மைகளும் மன ஆரோக்கியமும் என்ற தலைப்பில் நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். The results so far on the relationship between cognitive ability and the mental health are complex and inconclusive. IQ was not related to any of the 14 mental challenges we screened in our study, and more broadly, there is a lack of consensus on the relationship between IQ and mental health. அறிவாற்றல் திறனுக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் இடையிலான இந்த உறவின் இதுவரையிலும் முடிவுகள் சிக்கலானவையாக இருக்கிறது, முடிவில்லாததாகவும் இருக்கிறது. மாத்திரமல்ல, இந்த ஆய்வில் பரிசோதிக்கப்பட்ட அந்த 14 மன சவால்கள் எதிரிடும் அந்த 10
பாயிண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக அல்லது அந்த ஐக்கியூ தொடர்புடையதாக இருக்கும். மேலும் பரந்த அளவில் ஐக்கியூக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் இடையிலான உறவில் ஒருமித்த ஒரு கருத்தும் தென்படவில்லை. So we can give a definitions in this topic which is called as the constancy of IQ and mental health. Okay, at last we are going to see about the uses of intelligence test. நுண்ணறிவு சோதனையை பயன்படுத்துபவர்களை பற்றி நாம பார்த்துட்டு இந்த வீடியோவை நாம முடிக்க போகிறோம். Today, intelligence tests are widely used not only in educational settings but also in clinical psychology, providing valuable insights into an individual's cognitive functioning and helping professionals diagnose a variety of psychological conditions. இன்று நுண்ணறிவு சோதனை கல்வி அமைப்புகள் மட்டுமல்ல, மருத்துவ உளவியலும் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு நபரின் அறிவாற்றல் செயல்பாட்டை பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்குகிறது மற்றும் பல்வேறு உளவியல் நிலைமைகளை கண்டறிய நிபுணர்களுக்கு அது உதவுகிறது. ஓகே, the process of creativity, படைப்பாற்றலுடைய செயல்முறை என்ன என்பதை நம்ம பார்க்கலாம். Creativity is often defined as a process of generating novel ideas or solutions to a problem. It can manifest in a variety of ways such as creative thinking, creative problem solving and creative expression. படைப்பாற்றல் என்பது பெரும்பாலும் புதுமையான யோசனைகளை உருவாக்குவதாகும் அல்லது சிக்கலுக்குண்டான தீர்வுகளை வரையறுக்கப்படுகிறதாகும். இது படைப்பு சிந்தனை, படைப்பு சிக்கல் தீர்க்கும் திறன் மற்றும் படைப்பு வெளிப்பாடு போன்ற பல்வேறு வழிகளிலே இது வெளிப்படும். ஓகே, the next topic is creativity and intelligence. அதாவது படைப்பாற்றலும் நுண்ணறிவும் என்ற தலைப்பில் பார்க்கலாம். What is creativity? படைப்பாற்றல் என்பது என்ன? In psychology, creativity is defined as the ability to produce original work, theories or thoughts. It involves developing new ideas or utilizing information in no other ways and is characterized by originality, imagination and expressiveness. உளவில் படைப்பாற்றல் என்பது அசல் படைப்பு, கோட்பாடுகள் அல்லது எண்ணங்களை உருவாக்கும் ஒரு திறன் என்று வரையறுக்கப்படுகிறது. இது புதிய யோசனைகளை உருவாக்குதல் அல்லது தகவல்களை புதுமையான வழிகளில் பயன்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. புதுமையான வழிகளில் பயன்படுத்த வேண்டும் என்று அது நம்மளை வலியுறுத்துகிறது. மேலும் இது அசல் தன்மை, கற்பனை மற்றும் வெளிப்பாட்டு தன்மை ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகிறதாகவும் இருக்கிறது. ஓகே, வாட் இஸ் இன்டெலிஜென்ஸ்? நுண்ணறிவு என்பது என்ன என்பதை நம்ம இப்ப பார்க்கலாம். Intelligence in psychology is defined as a mental capacity to learn from experience, adapt new situation, understand and handle abstract concepts and use knowledge to manipulate one's environment. உளவியல் நுண்ணறிவு என்பது அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், புதிய சூழ்நிலைகளை ஏற்ப மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது அனுபவத்திலே நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். எக்ஸ்பீரியன்ஸ் த பெஸ்ட் டீச்சர் சொல்வார்கள் இல்லையா? நமக்கு இருக்கிற அனுபவங்கள்ல அதுதான் எப்போ மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ரொம்ப கை கொடுக்கும். அந்த அனுபவங்கள் மூலமாக சில ஃபார்முலாஸ், சில யுக்திகள் நமக்கு கிடைக்கும். we can use that strategies and we can solve the problem. ஒருவருடைய சூழ்நிலை கையாள அறிவை பயன்படுத்தவும் கூடிய அளவுக்கு அவங்களுடைய மனத்திறன், மன வளர்ச்சி அதிகமாகும், அனுபவமும் அதிகமாகும். ஓகே, வாட் இஸ் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ப்ரமோஷன் ஆஃப் தி கிரியேட்டிவிட்டி? படைப்பாற்றலுடைய அடையாளம், அது கண்டு ஊக்குவித்தல் என்றால் என்ன என்பதை பார்க்கலாம். Identification and merchandising of creative in psychology refers to the system of recognizing and battering creativity in individuals with the intention of fostering innovative thinking, innovation and problem solving abilities. உளவியல் படைப்பாற்றல் அடையாளம் என்பது புதுமையான சிந்தனை, ஒரு புதுமையான சிக்கலை தீர்க்கும் திறன்களை வளர்க்கும் நோக்கத்தோடு தனிநபருடைய படைப்பாற்றலை அங்கீகரித்து மேம்படுத்தும் அமைப்பாக அது கருதப்படுகிறது. ஓகே, the next topic is the thinking. முக்கியமான ஒரு கட்டத்துக்குள்ள வந்திருக்கிறோம். திங்கிங், THINKING, திங்கிங் அதாவது சிந்தித்தல் என்று நாம தமிழ் அர்த்தம் கொடுக்கலாம். கன்வர்ஜென்ட் அண்ட் டைவர்ஜென்ட் என்ற ஒரு 2 தலைப்பின் கீழாக நம்ம அதை பார்க்க போகிறோம். நல்லா கவனிக்கணும். கன்வர்ஜென்ட் அண்ட் டைவர்ஜென்ட்.
What is convergent thinking? What is divergent thinking? ஓகே, டைவர்ஜென்ட் திங்கிங் என்பதை பார்க்கலாம். டைவர்ட் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், மைண்ட் டைவர்ஷன் ஆகிறது. அதாவது சிந்தனை ஒரே சிந்தனை இல்லாம மாறுபடுறது. டைவர்டட் பர்சன், திசை திருப்பப்பட்ட ஒரு மனிதன். டைவர்டட் நாலேஜ், திசை திருப்பப்பட்ட ஒரு அறிவு. நிறைய பேருக்கு, பிள்ளைகளுக்கு நம்ம பார்க்கலாம், படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஒரு டீனேஜ் வரும்பொழுது இந்த மைண்ட் டைவர்ஷன் ஆகும். அவங்களுடைய மனது பார்க்கும் பொழுது டைவர்ட் ஆகும். ஒரே நிலையாய் படிக்காம அவங்க என்ன செய்வாங்க, பல நிலைகளில் அவங்க அப்படியே மனது அலைப்பாயிரதான் டைவர்ட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வாட் இஸ் டைவர்ட்டிங்? மாறுபட்ட சிந்தனைகள் என்றால், லெட்ஸ் ஸ்டார்ட் பை டாக்கிங் அபவுட் டைவர்ட் திங்கிங். When you did about brainstorming, you are thinking about divergent thinking. This type of thinking requires you to expand your mind and find innovative solutions. The possibilities are endless. Divergent thinking allows you to see products in the materials in new and different ways. மாறுபட்ட சிந்தனை என்பது பேசுவதன் மூலம் ஆரம்பிக்கலாம். நீங்க ஒருவேளை மூளைச்சலவை பற்றி சிந்திக்கலாம், பிரெயின் வாஷ். நீங்க மாறுபட்ட சிந்தனை பற்றி சிந்திக்கலாம். இந்த வகையான சிந்தனைகளை உங்கள் மனதை விரிவுபடுத்தி புதுமையான ஒரு தீர்வுகளை கண்டறிய வேண்டும். அதனாலதான் நமது மனம் சிதறாமல், மைண்ட் டைவர்ட் ஆகாம இருக்கிறது நமக்கு நல்லது. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கன்வர்ஜென்ட் திங்கிங். அதாவது ஒருங்கிணைந்த ஒரு சிந்தனை. சிதறி போகாத சிந்தனை, ஒருங்கிணைந்த சிந்தனை. பல விஷயங்கள் கேட்டாலும் ஒருமுகமா கேட்கணும். தட் இஸ் கால்ட் தி ஒருங்கிணைந்த சிந்தனை. Convergent thinking isn't bad or unproductive. It is necessary. This part of thinking process requires looking for fallacies and potential problems. ஒருமுகமான இந்த சிந்தனை இருக்கும் என்றால், ஒரு விஷயத்தை உன்னிப்பா கவனிச்சு நல்லா பாஸ் பண்ணிடலாம். இன்னைக்கு நிறைய பேர் ஏன் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியல என்றால், கிளாஸ் எடுக்கும் பொழுது அவங்க கவனிக்கிறது இல்லை. They are not having the convergent thinking. So if you have the convergent thinking, one mind thinking, ஒன் மைண்டட், ஒரே நோக்கத்தோடு நம்ம அதை படிக்கும் பொழுது நிச்சயமா நமக்கு அதுல சக்சஸ் ஆகும். ஓகே, இவ்வளவு விஷயங்களை நம்ம இன்றைக்கு நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாக நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இன்றைக்கு நம்ம படிச்சதுல இருந்து ஒரு 3 கேள்விகளை நான் உங்களிடத்துல கேட்க விரும்புகிறேன். முதலாவது கேள்வி, வாட் இஸ் தி தியரிஸ் ஆஃப் தி இன்டெலிஜென்ஸ்? What are the theories of intelligence? நுண்ணறிவு கோட்பாடுகள் 5 என்று படித்தோம். அது நீங்க சொல்லலாம். What are the 5 theories of intelligence? நோட் பண்ணிக்கிங்க. Okay, the second one is about the multi-factor theory. பல காரணி கோட்பாடு என்று நம்ம படித்தோம். அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அதுக்கு பதில் சொல்லலாம். What are the things which I told in that section? Okay, மூணாவது பார்க்கும் பொழுது Gardner's multiple intelligence theory. Gardner's பல நுண்ணறிவு கோட்பாடு, பல நுண்ணறிவு என்பது தலைப்பில் நம்ம படித்தோம். அதை குறித்து நீங்க என்ன செய்யலாம், விளக்கம் கொடுக்கலாம். அட் லாஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட், நம்முடைய திங்கிங்கை பத்தி நம்ம பார்த்தோம். கன்வர்ஜென்ட் அண்ட் டைவர்ஜென்ட். What can you understand about the convergent and divergent thinking? இந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிக்கும்படியாக அன்புடன் கேட்கிறேன். நாம மீண்டுமாய் அடுத்த வீடியோல சந்திக்க போகிறோம். அது வரைக்கும் இந்த வீடியோவில் பதிவிட்டதை நீங்கள் கவனமாய் கேட்டு பரீட்சைக்கு ரெடி ஆகுங்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.